கிடைத்துள்ள அண்மை செய்தி. கரூர் லாலாப்பேட்டை பகுதியில் ரவுடி கொலை வழக்கில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரம் கட்டளை மேட்டு வாய்க்கால் கரையில் அருகே கடந்த 17ஆம் தேதியன்று தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடைத்துள்ளது. அப்பொழுது போலீசார் விசாரணையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியைச் சார்ந்த ரவுடி காளிதாஸ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் வாய்க்காலில் தலை சிதைந்த நிலையில் வீசப்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். விசாரணையில் மேட்டு மகாதானபுரத்தைச் சார்ந்த பூபாலன், சண்முக வடிவேல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சார்ந்த ரஞ்சித் குமார் ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்ய முயன்ற போது பூபாலன் தப்பி ஓடியதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். மேலும் சண்முக வடிவேல் நேற்று முன்தினம் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு ரஞ்சித் குமாரை குளித்தலை நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சாரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.